Morning, praise Lord. Welcome to this video. காலையிலேருந்து வீடு பெருக்கிறது அது மாதிரி சில வேலைகள் செஞ்சுட்டே தான் இருக்கேன். ஒரு செட்டு டிஷ் வாஷரில் போட்டு எடுத்துட்டேன். அது போல் தொடர்ந்து வேலைகள் இருக்க தான் செய்யுது. வாஷிங் மிஷினை ஒரு செட்டு இன்னும் போட வேண்டியிருக்கு, இன்னொரு செட்டு டிஷ் வாஷரும் போட வேண்டியிருக்கு. அது மாதிரி வேலைகள் தொடர்ந்து இருக்குது. எங்களுடைய பாஸ்டர் திருவண்ணாமலையில் அவர் சொல்வார், இதுமாரி வேலைகள் அதிகமாக இருக்கும்போது சில பாஸ்டர் மனைவிகள் ஏமாத்திடுவாங்களாம். எனக்கு வேறு இது இருக்குது ஏதோ ஒன்று சொல்லி, இப்போ வீட்டுக்கு வேறு பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா வேலை அதிகரிக்குது இல்லையா, அதுக்கு வந்து ஏமாத்திடுவாங்களாம். அது போல் சிலர் நான் அப்படி ஏமாத்துறவ கிடையாது. நான் வந்து தொடர்ந்து வேலைகளை ஸ்கூல் இதுலேருந்து நான் செய்து தான் வருவேன். நிறைய வேலைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பொறுமையாக நான் அதை செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சு தான் வந்தார். இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அந்த என்னுடைய தாயார் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுமாரி ஆவிக்குரிய ஜீவியத்தில் தொடர்ந்து பயிற்சிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி வரேன் இல்லையா. அபிஷேகத்தை தொடர்ந்து வரங்களை பெற்று ஒரு பிஹெச்டியை நோக்கி போகணும் அப்படி கூட என்னுடைய போதகர் சொல்வார். இதில் வந்து தேவையில்லை அப்படின்னு என்னுடைய தாயார் நினைக்கிறாங்க. அப்படி போகிறவங்களையும் வந்து போய் கன்ஃபியூஸ் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். அப்போ வேலைங்களை யார் செய்யறது, வீட்டு வேலைங்களை செய்யறது கூட அதுவும் ஜபந்தான் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் ஜபம் செய்யாமல் நம்ம ஒரு காரியத்தை செஞ்சால் அது வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறது இல்லை. சில பேர் இன்னொரு பாஸ்டர் அவர் சொல்லிட்டு இருந்தார், ஜப அறையில் ரொம்ப நேரம் செலவிடுவாராம். இப்போ ஞாயிறு பிரசங்கத்துக்கு முன்னாடி ஏதோ ஊதுவத்திலாம் கூட ஏற்றி வச்சு அந்த ஜப இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் ஜபித்த பிறகு கொஞ்சம் அவர் ஊழியத்தை செஞ்சிட்டு இருந்தாராம். இனிஷியலாக அப்படி தான் அவருடைய பயிற்சி. அவரை போய் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணி, நீங்கள் போய் நிறைய ஊழியம் செய்யுங்க அப்படின்னு அவரை கன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஜப இதுலேருந்து எடுத்துட்டாங்களாம். அது யார் பண்ண வேலைன்னு எனக்கு தெரியல, பட் இஸ் மிஸ்டேக் வாஸ் தட். ஸோ அது போல் நம்ம ஜெபிக்காத ஊழியம் அது வந்து சிறக்காது. கர்த்தருடைய கரத்திலேருந்து நிறைய நம்ம வெளிப்பாடுகளை பெற்ற பிறகு கொஞ்சம் தான் மற்றவங்களுக்கு சொல்ல, ஏன்னா எல்லாரும் ஒரே அனுபவத்தில் இருக்க மாட்டாங்க. அது போல் அதிகமாக நம்ம இப்போ நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கோ இல்லை ஜெபிக்கவோ முடியாதபடி எனக்கு கண்டினியூஸாக சோதனை இருக்குது. ஐயோ, இன்னும் சிங்கில் ஒரு இது பாத்திரம் இருக்குதே, இன்னும் ஒரு மிஷினில் ஒரு செட்டு துணி இருக்குதே அப்படின்ற மாதிரி இப்போ வந்து எனக்கு சோதனைகள் எப்பவுமே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஒரு நைட்டி எடுத்து இந்த இது மேலே மாட்டிட்டாக்கா அது ஒர்க் க்ளோத்ஸ் ஆகிடும். ஸோ அது போல் போய் நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸோ கத்தருடைய வேலை, கத்தரோட பேசுறது, கத்தரோட ஐக்கியம் கொள்வது, அல்லது இது மாதிரி உபயோகமான வீடியோ ஏதோ ஒன்று செய்யறது, அதுக்கான நேரங்கள் நமக்கு குறைஞ்சி போகுது. கத்தரோட பற்றி பேசி நம்மளுக்கு அதிகமான சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட என்னுடைய பாஸ்டர் சொல்வார். ஸோ அந்த மாதிரி சந்தோஷமான நிலைகளை விட்டுட்டு ஒரு ட்ரெட்ஜரியான வேலை செய்யக்கூடிய நிலைமைகளுக்குள்ள சாத்தான் நம்மளை கொண்டு போகிறத நம்ம பார்க்கலாம். அப்படி செய்யாதவங்கள வந்து அவங்க சோம்பேறிய அது இதுன்னு கூட சொல்கிறாங்க. உன்னை பம்பரமாக சுத்த வைக்கிறாங்க, நெஞ்சில் இருக்க மஞ்சா சொத்தை எடுத்துடுறேன் பாரு அப்படி இப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. கர்த்தர் கிருபையாக காப்பாற்றி இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படி ஓவராக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா வந்து நம்முடைய சரீர பாடுகள் நிமித்தம் நம்ம வந்து பாவத்திலையோ இச்சையிலையோ விழக்கூடிய
விழக்கூடிய சோதனை நம்மளுக்கு இருக்கும். அப்போ இந்த இந்த நம்மளை விழத்தள்ளணுன்னே இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மோசமான புத்தகங்கள் அவங்க படிக்கிற பழக்கம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த அனுபவங்கள்லாம் கிடையாது, வேதாமத்தை படிக்கிறது அதெல்லாம். ஏன் கத்தர் அதெல்லாம் விட மாட்டா சொல்லிட்டு அவங்க வந்து தன்னைத்தானே கெடுத்து கொள்ளுகிற அனுபவம் உடையவங்க. அதுமாரி மோசமான புத்தகங்களை படித்து நாசமாக போகக்கூடிய அனுபவத்தில் இருக்கிறவங்க அவர்கள் தங்களை தாங்கள் கெடுத்து அப்படின்ட்டு அதான் கர்த்தர் சொல்கிறாரு. ஸோ நம்ம கர்த்தருடைய வேலையை ஐதர் வி டூ த லார்ட்ஸ் ஒர்க் ஆர் நம்ம வந்து இதுமாரி மோசமான இச்சைகள் விழுந்து மோசமான புத்தகங்களை படித்து சிந்தனையில் மோசமான இதை கொண்டு வந்து சாத்தானுக்கு இடம் கொடுத்து நாசமாக போகிறதுக்கு சில பேர் நம்மளுக்காகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அதனால் இந்த பக்கம் ஹேண்ட் கஃப் கத்தர் போட்டார்னா அந்த பக்கம் ஹேண்ட் கஃப் சாத்தானுடைய ஆட்களில் போட்டு நம்மளை விழத்தள்ள பார்ப்பாங்க. ஸோ நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நம்முடைய